தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. சீனாவின் உதவிக்கு நன்றி கூறும் இலங்கை என்பதாக இன்னமொரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். 2025ஆம் ஆண்டில் பாடசாலை சீருடைகளின் தேவையை முழுமையாக வழங்கியதற்காக சீன அரசாங்கத்துக்கு பிரதமர் தனது நன்றியை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான இலங்கையில் உள்ள சகல பாடசாலைகளிடம் பிள்ளைகள் மற்றும் ஊழியர்களுக்கான சீருடைகளை வழங்கிய சீன அரசாங்கத்துக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீனா இந்த முறை சீருடைகளை வழங்குவதற்கான உதவிகளை முன்னெடுத்திருந்த நிலையிலே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகள் வழங்கும் நிகழ்வின் போதும் பிரதமரினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. சீன அரசாங்கத்தின் மானியமாக பெறப்பட்ட பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் வழங்கியிருந்தார். நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் கொழும்பு துறைமுக சர்வதேச கொள்கை முனையத்தில் வைத்து கல்வியோர்கள் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலானி அமரசூரியவிடம் அவர் இதனை கையளித்திருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளின் தேவை 11.2 மில்லியன் மீட்டர் துணி மற்றும் பாடசாலை சீருடைகள் வழங்கப்படவிருக்கின்றன. மாணவர்களின் எண்ணிக்கை 46,40,000 என்பதாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையும் சீன மக்கள் குடியரசால் மானியமாக வழங்கப்பட்டது. 3 ஏற்றுமதிகளில் உரிய அளவு துணிகள் இலங்கையில் பெறப்படும் மற்றும் முதல் மற்றும் இரண்டாவது ஏற்றுமதி ஏற்கனவே இலங்கைக்கு வந்துவிட்டன. 3வது கப்பல் டிசம்பர் 25ஆம் தேதி இலங்கைக்கு வர இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலேயே பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது கருத்தினை முன்வைத்திருக்கிறார். கல்வி எமது நாட்டுக்கு மிக முக்கியமானது என்றும் எமது அரசாங்கம் கல்விக்கு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. நாம் அபிவிருத்தி அடைய கல்வி ஒரு அடிப்படை வழிமுறை. எந்தவொரு சமூக பொருளாதார வேறுபாடு அல்லது அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைத்து பிள்ளைகளும் கண்ணியத்துடன் கல்வியை அணுக கல்வியில் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். அதற்கான பல முன்மொழிவுகளை நாங்கள் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறோம். பாடசாலை சீருடைக்கான பொருட்களை வழங்குவதில் சீனாவின் பெருந்தன்மை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் இதற்கான நிதியை நாங்கள் தேட வேண்டியிருக்கும். 2025ஆம் ஆண்டில் நமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் சீருடை வழங்கும் பணியை சீனா மேற்கொண்டிருக்கிறது. இது சீனாவிடமிருந்து கிடைக்கும் முக்கியமான நன்கொடை என்றும் இதற்கு அரசாங்கம் நன்றி தெரிவிக்கிறது என்பதாகவும் பிரதமரால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.